கண்டிப்பா சடையாண்டி, கிட்டத்தட்ட 100 கோடி இந்தியர்களுடைய கனவு நிறைவேறுமா அப்படிங்கறத காலை முதலே நீங்க கேள்வியா எழுப்பிட்டு இருந்தீங்க. இந்த நிலையில அந்த கனவு நிறைவேறி இருக்கு. கோப்பைகள் அந்த கோப்பை கையில தவழக்கூடிய ஒரு காட்சிகளை விரைவில் பார்க்க இருக்கிறோம். எல்லா இந்தியர்களும், ஒவ்வொரு இந்தியர்களும் பெருமைப்படக்கூடிய விதத்துல இந்த வெற்றி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இன்றைய தினம் தென்னாப்பிரிக்க அணியினரும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினதை பார்த்தோம். குறிப்பா ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட ஆட்டம் இருந்ததை பார்த்தோம். எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு திக் நிமிடங்கள் இருந்ததெல்லாம் பார்த்தோம். யாருடைய ஆட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பானதா இருந்தது இந்த தினம்? நிச்சயமா ஸ்ரீராம், இன்னைக்கு இந்தியன் டீமோடைய பெர்ஃபார்மன்ஸை யாருனாலையும் மறக்கவே முடியாது. கடைசி ஓவர், கடைசி பால் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படியும் அந்த 17வது ஓவர் 17வது ஓவர்லாம் தென்னாப்பிரிக்க அணி தான் வெற்றியை வசப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கிளாஸனுடைய விக்கெட்டையும் மில்லருடைய விக்கெட்டையும் எடுத்ததுதான் ரோஹித் சர்மாவுடைய முக்கியமான சில நுணுக்கங்கள்லாம் அடங்கி இருக்கு. ஹர்திக் பாண்டியாவை லாஸ்ட் ஓவர் போட விட்டு அதுக்கப்புறம் 19th ஓவர் பும்ரா, 18th ஓவர் ஹர்தீப் சிங் அப்படின்னு சொல்லி சூப்பரா பிரிச்சு கொடுத்தாரு. கடைசி ஓவர் பும்ரா வரைக்கும் வெயிட் பண்ணாம அதுக்கு முன்னாடியே பும்ராவை யூஸ் பண்ணி அவங்களுடைய ரன்னை கண்டெயின் பண்ணி கடைசி ஓவர்ல பிக் ஷாட் அடிச்சாதான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீமை கடைசி 3 ஓவர்ல தரமா ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹர்தீப் சிங்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் மறக்கவே முடியாது. நான் ஸ்பின்னர்ஸ் 4 பேர் எடுத்திருக்கேன் அப்படின்னு ரோஹித் சர்மா முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போனாரு. அங்க போய் நான் மேற்கிந்திய தீவுகள்ல நான் என்னுடைய திறமையை காட்ட போறேன், ஸ்பின்னர்ஸ் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்றத அங்க பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிருந்தாரு. அதே மாதிரியே குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜான்னு சொல்லி சூப்பரான 3 ஸ்பின்னர், ஒரு சிராஜ் வெளியில உட்கார வச்சுட்டு ஹர்தீப் சிங் மற்றும் ஹர்திக் பாண்டியா, பும்ராவுடைய 3 பேருடைய வேகப்பந்து கூட்டணி அப்படின்னு சொல்லி செம்மையா வெறித்தனமா வெற்றியை வசப்படுத்தியிருக்காங்க. ஒரு போட்டியில கூட தோல்வியை சந்திக்காம அனைத்து போட்டிகளிலுமே வெற்றியை வசப்படுத்திய ஒரு அணி அப்படின்ற ஒரு சாதனையோடு இம்முறை உலக கோப்பையை கையில் ஏந்துகிறது. உலக கோப்பையை உச்சி முகருகிறது இந்திய அணி அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2007, 11, 1983க்கு அப்புறம் 4வது முறையாக இந்திய அணி ஐசிசி நடத்தக்கூடிய உலக கோப்பை போட்டிகள்ல கோப்பையை கைப்பற்றி இருக்கிறாங்க. 1983, 2007, 2011 வரிசையில இப்ப 2024 இணைய இருக்கிறது. ராகுல் டிராவிட் கேப்டனா ஒரு நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளானர். உலகக்கோப்பை போட்டியில் லீக் போட்டிகளோடு ராகுல் டிராவிட் தலைமையிலான இந்திய அணி வெளியேறிய போது தன்னுடைய கேப்டன் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கெல்லாம் உள்ளானாரு. தான் பிளேயரா இருக்கிறப்ப உலகக்கோப்பையை கைப்பற்ற முடியலையே என்ற ஒரு இயக்கம் ராகுல் டிராவிட்டுக்கு ஒவ்வொரு முறையும் இருந்திருக்கும். ஆனா இப்ப பயிற்சியாளரா ஒரு உலகக்கோப்பையோடு விடைபட காத்திருக்கிறாரு. இம்முறை ஒரு அற்புதமான ஒரு கோச்சிங் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா அண்டர் 19 டீமை நல்லா வளர்த்து எடுத்துட்டு வந்தாரு. இப்ப சீனியர் டீம்லயும் ஒரு மிக சிறப்பான ஒரு சக்சஸ்ஃபுல் கோச்சா கேரி கிறிஸ்டியனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கோச்சா ராகுல் டிராவிட் திகழ்ந்திருக்கிறாரு. ஹர்திக் பாண்டியாவோ ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்கையோடைய கேட்ச் 6 லைன்ல அவர் ஸ்கை பிடிச்ச கேட்சை யாருனாலையும் மறக்க முடியாது. 6 லைன்ல அதுவும் 6 போன பால மில்லருக்கு கேட்ச் பிடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அந்த நம்பிக்கையையும் மாற்றி அமைச்சாரு. சவுத் ஆப்பிரிக்காவுடைய தோல்வியை வெற்றியை தட்டி பறிச்சாரு. அந்த கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நிச்சயமா இந்திய அணியினுடைய வெற்றிக்கு மிக முக்கிய பங்காற்றினது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீராம் சடையாண்டி, அதே போல கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 கோப்பையை கையில் ஏந்திருக்கும். அதே போன்று விராட் கோலியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த தடவை மேட்ச்ல சரியா இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்ததையும் பார்த்தோம். ஆனால் இறுதி போட்டியில் எப்போ தேவையோ அந்த நேரத்தில் தன்னுடைய சரியான விஷயத்தை அவர் வெளிக்காட்டி தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி வெற்றி கோப்பையை பெறுறதுக்கு உதவியா இருந்திருக்காரு. இந்த தொடரை பொறுத்த அளவில் யாருடைய பங்களிப்பெல்லாம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். விராட் கோலி பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளானாரு. எப்பயுமே விராட் கோலி ஒன் டவுன் இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். ஆனா இம்முறை இந்த உலக கோப்பையில தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்க வேண்டும் என்ற ஒரு வியூகத்தோட தான் களமிறங்கினாங்க. ஆனா தொடர்ந்து டக் அவுட், 9 ரன்கள், 4 ரன்கள் அவுட், 34 ரன் தான் அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோராவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7 போட்டிகள்ல 75 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு மேட்ச், முக்கியமான மேட்ச், இறுதி போட்டியில தன்னுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தி ரோஹித் சர்மா சீக்கிரம் அவுட் ஆயிட்டு போனாலும் எப்படி அரையிறுதி போட்டியில விராட் கோலி அவுட் ஆன உடனே ரோஹித் சர்மா டீமை வழிநடத்தி எடுத்துட்டு வந்தாரோ, கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வந்தாரோ, அதே மாதிரி இன்னைக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டு போனாலும் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான விராட் கோலி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி 76 ரன்கள் வரைக்கும் அடிச்சிருந்தாரு. ஒட்டு மொத்தமா 7 மேட்ச்ல அடிச்ச அந்த 75 ரன்ல
ஒரே மேட்ச்ல 76 ரன்கள் அடிச்சு தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. நிச்சயமா இன்னைக்கு ஒரு ஆளுடைய கேம் கிடையாது, ஒட்டுமொத்தமா இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அக்சர் பட்டேல், சிவம் துபேக்கு, ஹர்திக் பாண்டியாக்குலாம் முன்னாடி அக்சர் பட்டேல களமிறக்கினாங்க. 47 ரன்கள் குறைவான பந்துகள்ல அவருடைய ஆட்டமும் இன்னைக்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதே மாதிரி ஃபீல்டிங்லயும் சவுத் ஆப்பிரிக்காவும் சரி இந்தியாவும் சரி செம்மையா வந்து கம்பெனி கொடுத்தாங்க, செம்மையா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபீல்டிங்கும் இன்னைக்கு மிக மிக முக்கியமானதா பார்க்கப்பட்டது. கடைசியில் அந்த ஸ்கை பிடிச்ச கேட்ச் முதற்கொண்டு ஹர்திக் பாண்டியாவுடைய அந்த லாஸ்ட் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ், 18th 19th ஓவர்ல பும்ராவோ ஹர்ஷ்தீப் சிங் போட்ட பெர்ஃபார்மன்ஸ் என ஒரு கலவையா இந்திய அணி ஒரு மிகச் சிறப்பான ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இதுவரைக்கும் விராட் கோலி ஐபிஎல் போட்டியில ஆரஞ்சு கப் வின் பண்ணாரு, அதிக ரன் அடிச்சாரு அப்படின்ற விமர்சனத்தை ஒரே மேட்ச்ல இறுதி போட்டியில முடிச்சு காமிச்சிருக்கிறாரு. இப்ப நம்மோட ரசிகர்கள் இணைந்திருக்கிறாங்க. அந்த ஸ்கையோட கேட்ச் விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். விராட் கோலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, டக் அவுட் ஆயிட்டு போறாரு, ஓப்பனிங் பொசிஷன் அவருக்கு சேரலையே அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு செம்ம இன்னிங்ஸ் விளையாடி கொடுத்துருக்காரு, எப்படி இருந்துச்சு ப்ரோ? நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சேனல் வந்து கேட்டாங்க, விராட் கோலி வந்து இத்தனை மேட்ச் எதுவுமே பண்ணல, இப்போ இந்த மேட்ச் எதனா பண்ணுவாரா பண்ண மாட்டான்னு கேட்டாங்க. நான் கம்பல்சரி விராட் கோலி இந்த மேட்ச் கம்பல்சரி பண்ணுவேன், நல்ல ஸ்கோர் இருக்கும், 50+ கம்பல்சரி இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதே மாதிரி அவரும் 70+ ரன் அடிச்சிருக்காரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரோட ஒரு க்ரூஷியல் டைம்லையும் ஒரு ஃபீல்டர் செட்டப்பும் ஒரு போலிங் பவுலர்ஸை சூஸ் பண்ணுற விதமும் சூப்பராக இருந்தது. நான் இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் போலிங் அவரும் இது பண்ணார். பட் அவர் எவ்வளோ பெரிய ஆள், நான் சொல்கிறது சும்மா ஜஸ்ட் ப்ரிடேட் பண்ணேன், அதே மாதிரி தான் அவர் இது பண்ணார். இல்ல ப்ரோ, 16வது ஓவர் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா கையில தான் இருந்துச்சு மேட்ச். அந்த லாஸ்ட் 4 ஓவர் தான் ரொம்ப குரூஷியலான ஓவர், சூப்பரா போட்டாங்க இந்தியன் பவுலர்ஸ். சோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? மேட்ச் பாக்குறப்ப கூட அழுதுட்டீங்க நீங்க, அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க. சோ எப்படி இருந்துச்சு ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ. அவன் அந்த 16th ஓவர் வரைக்குமே வந்து நாங்கள் சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணும்போது சரி ஓகே சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணட்டும், ஏன்னா அவங்களும் இது வரைக்கும் எதுவுமே பண்ணது, எந்த ஒரு வேர்ல்டு கப்பும் வின் பண்ணது கிடையாது. அவ்வளோ ஃபேப் டு பிளேசஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். அவர் கண் கலங்கி போகிறதெல்லாம் நான் பார்த்து நானும் கண் கலங்கி இருக்கேன். சிஎஸ்கேவோட தூண் அவர். சரி அவங்களும் அடிச்சுட்டு போயிட்டோம் சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தேன், மார்க்கரம் கேப்டன் அவங்களே அடிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம். பட் இல்லை, டோனிக்கு அப்புறம் நானும் அடிப்பேன்டான்ற மாதிரி ரோஹித் சர்மா இதை அடித்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி பும்ராவும் செம்ம சப்போர்ட்டு. அவர் அந்த 2 ரன்னு தான் கொடுத்தாரு அந்த 18th ஓவரில், அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் இந்தியா டீமுக்கு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் போடுற போலர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஒரு ப்ரெஷர் இல்லாத ஓவர் ஆகிடுச்சு. ஹர்ஷ்தீப் சிங்கும் நல்லா போட்டார். ஹர்திக் பாண்டியா அவர் போகிறதெல்லாம் ஒரு பாலும் கையெடுத்து கும்பிட்டு வேண்டிட்டு இருந்தோம். ஹர்திக் பாண்டியா ஒரு பால் டாட் போகிறார், அதே மாதிரி ஒரு பால் நல்லா போட்டார். அது வரைக்கும் கையோடைய கேட்ச் ப்ரோ, அதெல்லாம் எங்கே ப்ரோ அந்த இது ஸ்ரீசாந்த் பிடிப்பார் தெரியுமா அந்த டைமில், அதுதான் அதே தான் ப்ரோ கண்ணுக்கு நேராக வந்தது. ஸ்ரீசாந்த் நான் இன்னைக்கு சாயங்காலம் வர சொல்ல அந்த கேட்ச் பார்த்துட்டு தான் வந்தேன். அதே கேட்ச் என்னடா இது ஸ்ரீசாந்த் திரும்பி வந்துட்டாரான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா ஸ்கை சூப்பர் செம்ம கேட்ச். நிச்சயமா அது நான் அவருக்கு அந்த கால் பட்டிருக்குமோன்ற ஒரு யோசனையோடு இருந்தோம். அவ்வளோ எஃபெக்டிவான கேட்சு, அதை எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. நிச்சயமா ஸ்ரீராம், ரசிகர்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 100 கோடி இந்தியர்களையுமே வந்து ஆனந்த கண்ணீரில் திளைக்க வைத்திருக்கிறது இந்திய அணி அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மீண்டும் உலக கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. 4வது முறையாக இந்திய அணி உலக கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. 1983, 2007, 2011 வரிசையில 2024 இணைந்திருக்கிறது. 17 வருடங்களாக நாம் T20 உலக கோப்பையை கைப்பற்றவில்லையே என்ற ஒரு மோசமான அந்த சாதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ரோஹித் சர்மா. அது மட்டுமல்ல, பல்வேறு சாதனைகளுக்கு இந்திய அணி சொந்தக்காரராக ஆகியிருக்கிறது. நூல் இலையில் வெற்றியை தவறவிடக்கூடிய அந்த சூழ்நிலையில கடைசி ஓவர்ல ஹர்திக் பாண்டியாவுடைய அற்புதமான பந்து வீச்சுல இந்திய அணி மீண்டும் அந்த வெற்றியை ருசித்திருக்கிறது. கண்டிப்பா சடையாண்டி, கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியர்களும் வந்து உணர்ச்சி பெருக்கில் இருக்கக்கூடிய தருணத்தில் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வந்து வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துக்க தொடங்கி இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியர்களும் கொண்டாடி தீர்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல விராட் கோலிக்கு வந்து இது கடைசி மேட்ச் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பகிர்ந்திருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க. அதே போன்று இப்போ பரிசு பொருட்களை பொறுத்தளவு என்னென்ன பரிசுகள்லாம் வழங்கப்படும், அதோட மதிப்பு என்ன அப்படிங்கறத பகிர்ந்துக்கலாம். நிறைய பரிசு மலைகள்ல வந்து 2 அணிகளையுமே
நினைய காத்திருக்கிறாங்க. 25 கோடி ரூபாய் வந்து முதல் பரிசு வென்றிருக்கக்கூடிய அணிக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதுக்கப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச், அதிக ரன் அடித்த வீரர்களுக்கு வழங்கக்கூடிய சிறந்த பேட்ஸ்மேன், சிறந்த பந்து வீச்சாளர்கள், ஐபிஎல் போட்டியில் எப்படி ஆரஞ்சு கப், பர்பிள் கப், அதே மாதிரி அதிக ரன் அடித்த வீரர்களுக்கு வழங்கக்கூடிய அவார்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து செலிப்ரேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பும்ராவுடைய அந்த அபாரமான பந்து வீச்சை அவர் வந்து கமெண்ட்ரியில வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. 18வது ஓவர் அவர் போட்ட 2 ரன் தான் இந்திய அணியினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் இங்கிருந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதை நம்மால பார்க்க முடிஞ்சு. மேன் ஆஃப் த மேட்ச் விராட் கோலிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மேன் ஆஃப் த சீரிஸ் யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றது மிக முக்கியமா பார்க்கப்பட இருக்கு. ஐபிஎல் போட்டியில் மேன் ஆஃப் த சீரிஸ் விராட் கோலி வாங்கிட்டு தற்பொழுது இறுதி போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச், இறுதி போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதும் ஒட்டுமொத்தமா மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்குறதுக்கு சமமா பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்திய அணி இன்னைக்கு ஒரு மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. 8 மணிக்கு ஆரம்பித்த போட்டி 12 மணி ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒவ்வொரு இந்திய ரசிகனும் இந்த வெற்றியை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. சடையாண்டி, ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய நாடி நரம்பெல்லாம் ஊர்னது கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். எந்த பகுதியில் பார்த்தாலும் கிரிக்கெட் அப்படிங்கிறது இளைஞர்களுடைய ஒரு ஆதர்சனமான ஒரு விளையாட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விராட் கோலிக்கு இதுதான் கடைசி போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்கறது? இது விராட் கோலியுடைய கடைசி போட்டியாக இருக்காது அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த வேர்ல்டு கப்போட வெளியேறிடுவாங்க அப்படின்னு. ஆனா 2 பேருமே செம ஃபிட்டா தான் இருக்காங்க. கடைசி மேட்ச் வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதனால இனி வரக்கூடிய அடுத்தடுத்த தொடர்கள்ல விளையாடுவாங்க அப்படின்னு நம்பலாம். இது யாருக்கு கடைசி போட்டி அப்படின்னா ராகுல் டிராவிட்டுக்கு தான் கடைசி போட்டி. இத்தோடு அவர் பயிற்சி காலம் முடிவடைகிறது. இதற்கு அடுத்தபடியா மற்றொரு பயிற்சியாளரை வந்து இந்திய அணி எடுப்பதற்கு தயாராகி இருக்காங்க. கௌதம் கம்பீர் அதுக்காக தயார் நிலையில இருக்காரு அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. விராட் கோலி தற்பொழுது இதுதான் கடைசி போட்டி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிட்டையர் ஆயிருக்காங்கன்ற அண்மை செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து இந்த உலகக்கோப்பையோடு முடிவடைவாரா அப்படின்னு நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஏக்கத்துக்கு வந்து தற்பொழுது விராட் கோலி வந்து பதில் அளிச்சிருக்கிறாரு. இதுதான் கடைசி போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. T20 வேர்ல்டு கப்ல அதுவும் இறுதி போட்டியில 76 ரன்கள் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டோட விடைபெறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுதான் அவருக்கு கடைசி போட்டி அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே வந்து கண்கலங்க வைத்திருக்கோம். கிங் கோலி எப்போதுமே கிங் கோலி தான் அப்படின்னு இன்னைக்கு மேட்ச்ல விளையாடக்கூடிய அவர் அடிச்சக்கூடிய ஷாட்ல இருந்து எல்லாருமே வந்து கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. ஆனாலும் அவருடைய இந்த ஓய்வு அப்படின்றது வந்து எந்த ஒரு ரசிகனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு ஓய்வாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இன்னமும் ஃபிட்டா தான் இருக்காரு. அவர் இன்ஜூர்டு ஆனதா ஒரு வரலாறே இல்லை. சமீப காலமா 2-3 வருடங்களாக தொடர்ந்து விளையாடக்கூடிய வீரர். அவர் குழந்தை பிறந்ததற்கு அப்பதான் வந்து அவர் ஓய்வை வந்து எடுத்திருந்தாரு. வீட்டுக்கு போய் அவர் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணது. மற்ற எல்லா நாட்கள்லயுமே வந்து இந்திய அணிக்காக களத்துல போராடிக்கிட்டு இருந்தவர் ஒரு வெற்றியோடு, ஒரு உலகக்கோப்பையோடு, சச்சின் எப்படி 2011 வேர்ல்டு கப் வெற்றியோடு விடை பெற்றாரோ அதே மாதிரி இவரும் ராகுல் டிராவிட்டோட விடைபெறாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ரசிகர்கள் மத்தியில் விதைச்சிருக்கிறாரு விராட் கோலி. ஸ்ரீராம். கண்டிப்பா சடையாண்டி, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய தேசமும் வந்து உணர்ச்சி பெருக்கோட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 கோப்பையை வந்து கையில் ஏந்தி இருக்கு இந்திய அணி. அந்த உணர்ச்சி பெருக்குடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரசிகர்கள் எல்லாம் கொண்டாட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய தினம் வந்துட்டு இன்றைய நாள் உறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல. ஏன்னா கடந்த முறை பல போட்டிகளில் வந்து இறுதி போட்டிக்கு வந்துட்டும் அரையிறுதி போட்டிகள்லையும் வந்துட்டு நூலிழையில் வந்து வெற்றியை வந்து இந்திய அணி பறி கொடுத்ததை பார்த்தோம். இன்றைய தினம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு வெற்றி கணக்கை தொடங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை எப்படி பார்க்கறது? கடந்த கால வரலாறுகளை பற்றி பதிவு பண்ணலாம் நீங்க. நிச்சயமா ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி உலகக்கோப்பை போன்ற ஐசிசி நடத்தக்கூடிய பெரிய தொடர்கள்ல லீக் போட்டி, நாக் அவுட், சூப்பர் 8 போன்ற போட்டிகள் எல்லாம் சிறப்பாக செயல்படுது. இறுதி போட்டியில வந்து தோல்வியை சந்திச்சிடறாங்க அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2011 வேர்ல்டு கப், 2013 சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் ஐசிசி நடத்தக்கூடிய அனைத்து தொடர்களையுமே இந்திய அணி வெற்றியை வசப்படுத்தவே இல்லை. 11 ஆண்டுகளாக இந்திய அணி எந்த விதமான ஐசிசி நடத்தக்கூடிய கோப்பையை கைப்பற்ற முடியாம இருந்துச்சு. ஏன் டெஸ்ட் சாம்பியன்ஷிப், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில கூட நம்ம 2 முறை இறுதி போட்டியில போய் நியூசிலாந்து கூட ஆஸ்திரேலியா கூட தோல்வியை தான் சந்திச்சுட்டு வந்தோம். விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்படின்னு மாறி மாறி அதுல தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலேயோ ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டா லீக் போட்டிகளை எல்லாத்திலுமே வெற்றியை வசப்படுத்தி இறுதி போட்டியில வந்து ஆஸ்திரேலியாவோட தோல்வியை சந்திச்சோம். எனவே அது மாதிரி
இறுதி போட்டியில போய் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு அணி அப்படின்ற ஒரு மோசமான வரலாறோட தான் தொடர்ந்து இருந்தாங்க. 2013க்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றியை பதிவு பண்ணல. எப்படி கங்குலி அந்த இறுதி போட்டியில போய் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 2003 வேர்ல்டு கப்ல ஓடிஐ வேர்ல்டு கப்ல லூஸ் பண்ணாரோ அதே மாதிரி தான் கடந்த ஆண்டு ஓடிஐ வேர்ல்டு கப்ல நம்ம லூஸ் பண்ணோம். ஆனா அதுக்கு எல்லாம் இந்த போட்டியில வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு ரோஹித் சர்மா. கிட்டத்தட்ட இறுதி ஓவர்ல இறுதி பந்துல வெற்றியை தட்டி தூக்கி இருக்கிறாரு. முதல் முறையா இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இருக்கிறாங்க. இந்த வேர்ல்டு கப்ல ஒரு மேட்ச் கூட நம்ம லூஸ் பண்ணவே இல்லை. இறுதி போட்டியில லூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டத்தோட தான் ஒட்டுமொத்த ரசிகர்களுமே இருந்திருந்தாங்க. ஆனா அந்த பதட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து செம்மையா ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. ஒரு செம்ம கம்பேக் கொடுத்திருக்காங்க. தோல்வியின் விளிம்புல இருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த வெற்றி ஒரு விளையாட்டு என்ன கற்றுக் கொடுக்குமோ அந்த முழு பாடத்தையுமே இந்த மேட்ச் கற்றுக் கொடுத்திருக்கோம் அப்படின்னு தான் நம்பலாம். கடைசி பால் கடைசி ஓவர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், வெற்றிக்காக வெயிட் பண்ணணும், கடுமையா போராடணும் அப்படின்ற ஒரு போராட்ட குணத்தையும் இந்த மேட்ச் ஒவ்வொரு ரசிகர்களுக்குமே கற்றுக் கொடுத்திருக்கோம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தென்னாப்பிரிக்க அணியினுடைய நட்சத்திர வீரர்களான கிளாஷனோ டிகாக்கும் டேவிட் மில்லரும் ஒரு அற்புதமான இன்னிங்ஸை விளையாடி கொடுத்தாங்க. அவங்களும் வெற்றிக்கான சாம்பியனுக்கான அணி அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசி பால் வரைக்கும் போராடினாங்க. என்ன இருந்தாலும் சாம்பியன் தான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2007 வேர்ல்டு கப் இதே மாதிரியான ஒரு கேட்ச்ல தான் நம்ம வின் பண்ணோம். ஸ்ரீசாந்த் அந்த கேட்சை பிடிச்சு தோனி தலைமையிலான இந்திய அணி 2007ஆம் ஆண்டு அந்த உலக கோப்பையை கைப்பற்றுவாங்க. அதற்கு பிறகு 2011 ஓடிஐ வேர்ல்டு கப் வின் பண்ணாரு அதே மகேந்திர சிங் தோனி. அதற்கு பிறகு 2013 அதே மகேந்திர சிங் தோனி கைப்பற்றி கொடுத்த சாம்பியன்ஸ் டிராஃபி தான். அதுக்கப்புறம் வின் பண்ணவே முடியல. நீங்க சொன்ன மாதிரி இறுதி போட்டியில வந்து தோல்வி, லீக் போட்டிகளில் தோல்வி, குரூப் சுற்றுல தோல்வி அப்படின்னு மோசமான ஒரு வரலாறு தான் படைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இம்முறை அரையிறுதி போட்டியில இங்கிலாந்தை வந்து ஊதி தள்ளிட்டு இறுதி போட்டியில தென்னாப்பிரிக்காவை போராடி வீழ்த்தி இருக்கிறாங்க. ஒரு செம்ம வின் பண்ணிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவை கொண்டாடிக்கிட்டு இருக்க பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரைக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் பாகுபாடின்றி இந்திய வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்திய வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த 100 கோடி மக்களும் இந்தியாவை வந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சடையாண்டி கடந்த முறை வந்து நம்ம வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப்பை வந்து லூஸ் பண்ணப்போ அந்த கப்பை ஜெயிச்ச வந்து ஆஸ்திரேலியா வந்து கால் மேலே அதை வச்சு அந்த புகைப்படங்கள் பகிர்ந்தப்பட்டதெல்லாம் வந்து இந்தியர்கள் படலுக்கும் வந்து மனசுல வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த முறை வந்து ஆஸ்திரேலியா வெளியே போனதை பத்தி எப்படி பார்க்கறது, அது தொடர்பான தகவல்? ஆஸ்திரேலியா அணி வந்து மிக சிறப்பான அணி தான், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பேட் கமின்ஸ், மேக்ஸ்வெல், வார்னர் போன்ற மிக தலை சிறந்த வீரர்கள்லாம் அந்த அணியில இடம் பெற்றிருந்தாங்க. அந்த அணி மிக அசைக்க முடியாத அணியாக தான் திகழ்ந்துச்சு. ஆனாலும் சூப்பர் 8 போட்டியில் ஆப்கானிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டா ஒரு மிகப்பெரிய தோல்வி, இந்திய அணிக்கு எகெயின்ஸ்டா ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லி அடுத்தடுத்து ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு அவங்க வெளியேறிட்டாங்க. நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணியும் லீக் சுற்றுகளெல்லாம் ஒரு சில போட்டிகளில் தோல்வியை சந்திச்சு அவங்க 4 நாக் அவுட் சுற்றுக்குள்ள முன்னேற முடியுமா அப்படின்ற நிலைமையிலலாம் வந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் டீம் பெரிய ஜாம்பவான் அணிகளெல்லாம் வெளியேற்றிருக்கோம். இங்கிலாந்தை வந்து அரையிறுதி போட்டியில வீழ்த்தி இருக்கிறோம். ஆஸ்திரேலியாவை சூப்பர் 8 போட்டியில வீழ்த்தி இருக்கோம். இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான் அணிகள் எல்லாத்தையுமே வீழ்த்தி இறுதி போட்டியில கிட்டத்தட்ட முதல் முறையாக இறுதி போட்டிக்கு முன்னேறினாலும் அதுவும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அணி தான். தென்னாப்பிரிக்கா அணியில் இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களுமே வந்து மிக சிறப்பான வீரர்கள். ஐபிஎல் போட்டியிலேயே நம்ம நிறைய பேர்த்த பார்த்திருப்போம். கிளாஷனுடைய அற்புதமான பேட்டிங், கில்லர் மில்லருடைய அற்புதமான அந்த 6 பவுண்டரி, இது போன்ற டிகாக்கினுடைய பொறுமையான ஆட்டம், தொடக்க ஆட்டக்காரராக சிறப்பாக செயல்படக்கூடிய